மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? பொதுவாக ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய டெஸ்டினேஷன், நாம் ஏன் இயேசுவை தேடுகிறோம்? பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம், இப்பவும் சொல்கிறோம். இயேசுவை தேடுவதற்கு பிரதானமான காரணம் என்ன அப்படின்னா, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது. உலக பிரகாரமாக பவுல் சொல்கிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் அவரை தேடுகிறவராக இருப்போமானால் நாம் எப்படி இருப்போம்? பரிதபிக்கப்பட்டவர்களைப் போல இருப்போம். இம்மைக்குரியதுக்காக தேடக்கூடாதா அப்படின்னு கேட்டால், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுவேன், இம்மைக்குரியதெல்லாம் பரலோகம் சர்வசாதாரணமாக தந்துடும். பரலோகம் அதை கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. பொல்லாதலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? நமக்கு இன்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அதனால் இந்த இம்மைக்குரிய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியதோ அல்லது கேட்க வேண்டியதோ இல்லை. ஆண்டவர் மிக தெளிவாக, ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார், அப்போ கேளுங்கள் தரப்படும்னு சொல்லியிருக்கிறாரு, அது என்ன அப்படின்னாரு. அதிலேயே ஆண்டவர் லூக்காவில் சொல்லும் போது பரிசுத்தாவியை குறித்து என்று வேதம் சொல்லுது. ஸோ அதனால் கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அப்போ நம்ம ஏன் சபைக்கு வரோம், ஏன் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம் அப்படின்னா, வேறு யாராலையுமே முடியாத ஒரு விஷயத்தை அவர் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது. வேறு யாராலையும் நித்திய ஜீவனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி அநேக காரியங்கள் சொல்கிறாங்களே ஒழிய, வானத்திலேருந்து வந்தவரும் வானத்துக்கு ஏறி போனவரும் அவர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். வேறு யாருமே அதனால தான் அவர் சொன்னார், நானே வழியும். நானும் வழியும் சொல்லலை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ இந்த நித்திய ஜீவன், இதை தான் சபை ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையானா அது தானாக வந்துடும். அதை நம்ம அதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதெல்லாம் எப்படி நம்மளை கேட்காமையே காலையில் சூரியனை அனுப்பி விட்டுறாரு, அது பாட்டு தானாக காலையில் உதிக்கி நம்மளாக கேட்டோமா? இல்லை, அது பாட்டு பூமி அது பாட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு, சூரியன் வருது, சந்திரன் வருது, எல்லாம் வருது. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஜைஜாண்டிக்காக ஒரு விஷயத்தையே செய்வார்னா, நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதுன்னா ஒரு 3 வேளை சாப்பாடு இவ்வளோ தானே, அது டெய்லி வரும், எங்கேருந்து வேணால் வரும், எப்படி வேணாலும் வரும். கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க நித்திய ஜீவனில் தான் இருக்கணும். எப்போது வருகை வரும், எப்போ ஆண்டவர் வருவார், இல்லை அதுக்கு முன்னாடி எப்போ போனாலும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படிங்கிறது இருக்கணும். அப்போது அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது என்பது தான் இருக்கிறதுலையே கடினமான ஒரு விஷயம். இது ஆண்டவர் சொல்லும் போது இதே காரியத்தை பின்னாடி பேதுரு கேட்கும்போது, இது மனுஷனால் கூடாதது தான் அப்படிங்கிறார். அதே கீழே சொல்லும் போது, இது மனுஷனால் கூடாதது தான் அப்படிங்கிறார், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்ட்டு. அப்போ நித்திய ஜீவனை, பரலோகத்துக்கு போகிறது, எட்டர்னல் அப்படிங்கிறதான விஷயத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு தெரிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். இதை தவிர்த்து பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஆளை குறித்து தான் பரலோகத்துக்குள் பிரவேசித்தார்னு இருக்குது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். நம்ம என்ன சொல்கிறோம்னா, பரலோகத்திற்கு போனவர் அவர் ஒருவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை அப்படின்னு இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் அவர் பரலோகத்திற்கு ஏறி போனான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஆனால் நாமும் என்ன பார்க்குறோம்னா, பரலோகத்துக்கு போனான் அப்படின்னு தெளிவாக சொல்கிற ஒரே ஒரு ஆள் பைபிளில் யாருன்னா எலியாவை குறித்து தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நான் சொல்கிறேன், எலியாவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, மிக முக்கியமாக எல்லாருமே பாதாளத்துக்கு போனாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. யாக்கோபுலேருந்து, அப்புறம் யோபுலேருந்து, சங்கீதக்காரன்லேருந்து எல்லாருமே சொல்லும்போது, தேவரீர் எங்கள் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் அப்படிம்பாங்க. யாக்கோபு சொல்லுவார், என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, நான் பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டாலும். ஸோ அவங்களுக்கு பாதாளத்துக்கு போகிறது தான். ஏன்னா இயேசு வர வரைக்கும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன இல்லை, வழி கிடையாது. அப்போ ஏன்னா அவர் தான் வழி, அவர் வந்தால் தான் போகவே முடியும், அவர் இல்லாமல் போக முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த வசனம் 2 ராஜாக்கள் 2:11 சொல்லுது, சுழல் காற்றிலே ஏறி பரலோகத்திற்கு போனான் அப்படின்றது. அப்போ இந்த பரலோகத்திற்கு போனான் அப்படின்னா, இதை இயேசு அல்லாமல் பரலோகத்துக்கு ஒருத்தன் போயிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல இந்த பரலோகம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? நான் 2 காரியத்தை அதில் சொல்லிவிட்டு அப்புறமா செய்திக்குள்ளே போகிறேன். பரலோகம் என்பது இங்கே என்ன குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரலோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேற உலகம் அப்படின்னு அர்த்தம். பரலோகம்னா என்ன அர்த்தம்?
வேற உலகம். பரதேசி அப்படின்னா வேற ஊர்க்காரன் அப்படின்னு அர்த்தம். சுதேசி அப்படின்னா சொந்த ஊர்க்காரன் அப்படின்னு அர்த்தம். பரலோகத்திற்கு போனான்னா வேற லோகத்திற்கு போனான் இருக்கு. இந்த பரலோகத்திலே நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பரலோகங்களே அவரை துதியுங்கள், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். அப்போ வானத்தில் நிறைய இருக்குது, 7 வானங்கள் இருக்குன்னு கிளாஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வேத பாடத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவர் ஒரு வானத்திற்கு போனார். அது எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மேக்சிமம் இருக்க வாய்ப்பு என்னவாக இருக்குன்னா பாரடைஸ், பரதீசி அப்படிங்கிற ஆவிகள் இளைப்பாற இடத்துக்கு தான் என்ன செய்ய முடியும், போக முடியும். ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து அவர்களை இறை கவ்விக்கொண்டு ஏறி போனார். கல்லறைகள் திறக்கப்பட்டது. இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் அப்படின்னு கல்லனை பார்த்து சொன்னார். ஸோ அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு எங்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு, பாரடைஸ் கூட்டு போயிட்டார். அந்த பாரடைஸுக்கு தான் முன்பதாகவே எலியா போனார். அதுதான் பரலோகம் அப்படின்னு சொல்லப்படுது. வேற உலகத்திற்கு நாம் நினைக்கக்கூடிய பிதாவாகிய தேவன் இருக்கிற பரலோகத்திற்கு அவர் போகலை. அங்கே அவரை தவிர வேற ஒருவரும் பிரவேசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தான் அவருடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். மற்றபடி மாம்சத்தில் பிறந்த ஒருத்தர் கூட அந்த பரலோகத்துக்கு போனதில்லை. வசனத்தின்படி யார் போனாங்க போல அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் போயிருக்கிறாரு. அதற்கப்புறம் யோவானுக்கு அது ஆவியிலே வெளிப்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், அப்போ தான் அது அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஸோ அப்போ இந்த பரலோகம் அப்படின்னு எளியா சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டர்னல் லைஃப் தான், நித்திய ஜீவன் தான். அது பாரடைஸ்க்கு போயிட்டார். ஏன்னா பரதீசின் மத்தியில் தான் என்ன இருக்குது, ஜீவ விருட்சத்தின் கனியை பூசிக்க கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 2:7 இருக்குது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை, ஜீவ விருட்சம் அப்படின்னா நித்திய ஜீவனை கொடுக்குறதுன்னு அர்த்தம். ஜீவ விருட்சத்தை பற்றி அதை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு கூட இராதபடிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஜீவ விருட்சம் அப்படின்னா மரம், அதில் உள்ளது ஜீவ பழம். அதை சாப்பிட்றவங்க என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பாங்க. அது எங்கே இருக்குன்னா பரதீசியில் இருக்குது, நடுவில் இருக்குதுன்னு இயேசு சொல்கிறாரு. அப்போ இவங்க எல்லாம் பரதீசிக்கு போகிறாங்கன்னா நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ எலியா நித்திய ஜீவனுக்குள் பரலோகத்திற்குள் பிரவேசித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் எலியா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே பரலோகத்துக்கு போனாருங்கிறதுக்கான வேர்டு ஏன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எலியாவை நாம் ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு சொல்லும். உதாரணமாக ஈசாக்கை இயேசு கிறிஸ்து ஒப்புமையாக நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்புறம் சாராளையும் ஆகாரையும் நாம் 2 பிரமாணம் என்று கலாத்தியர்கள் நிருபம் சொல்லுகிறது. அப்புறம் மன்னாவை ஞான போஜனம்ங்குது, கண்மலை தண்ணியை ஞான பானம் அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொன்றுத்துக்கும் பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குது, ஒரு கம்பாரிசன் சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இயேசுக்கும் யோசேப்புக்கும் ஒரு கம்பாரிசன் இருக்கும், ஏறக்குறைய 25 கம்பாரிசன் இருக்கும். இவரை 30 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க, அவரை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க. அப்புறம் அங்கே புரோஜத்தரங்கையில் ஒப்பு கொடுத்தாங்க, ரோமர் கையில் இவர் ஒப்பு கொடுத்தாங்க. அவர்கள் அவர்களை அடித்தார்கள், இவர்களை கொண்டு போயிட்டு குழியில் போட்டார்கள். ஜெயிலில் 2 பேரோட யோசேப்பு இருந்தார். இயேசு கிறிஸ்து கல்வாரியில் 2 கல்லரோட தொங்கினார். ஒரு கல்லன் செத்து போயிட்டான், ஒரு கல்லன் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிட்டான். அங்கே நீங்கள் யோசேப்பு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தன் மரித்து போவான், ஒருத்தன் விடுதலையாக்கப்படுவான். எல்லாமே கம்பாரிசனாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா யோசேப்பு போய் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்காருவார், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்காருவார். இந்த கம்பாரிசன் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். யோசுவாவுக்கு இருக்கும், எலியாவுக்கு இருக்கும், மோசேக்கு இருக்கும். இயேசுவோட ஒரு கம்பாரிசனை நீங்கள் படிக்க முடியும். அப்படி எலியாவை குறித்து பார்க்கும் பொழுது எலியா ஒரு நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சுக்கான அடையாளம், மெல்கிசேதேக்கின் முறைமைக்கான அடையாளம். அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அதாவது எலியா எங்கேருந்து வந்தார்னே இருக்காது, திஸ்பியன் ஆகிய எலியா அப்படின்னு இருக்கும். நீங்கள் திஸ்பியா அப்படின்னு போய் நீங்கள் தேடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் சிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். எங்கே இருக்குன்னே தெரியாது அந்த சிட்டி, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ் தான் பண்ணியிருப்பாங்களே, இங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க முடியாது. அப்பா யார், அம்மா யார், எங்கேருந்து வந்தார், எதுவுமே தெரியாது. அதே மாதிரி அவர் ஏறி போயிடுவார். அவருக்கு மரணம் இருக்காது, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அப்போது இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கக்கூடியதான மிக முக்கியமான ஒரு அடையாளமாய் தான் எலியா இருக்கிறாரு. எலியாவுக்கு பின்னாடி இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை வச்சுக்கிட்டு நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சை வச்சு நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். 3 வருஷம் வனாந்தரத்துக்கு ஓடி போவார். உங்களுக்கு தெரியும் இல்லையா, சபை 3 வருஷம் வனாந்தரத்துக்கு ஓடி போகும். இங்கே 3 வருஷம் உபத்திரவம் இருக்கும். இந்த மாதிரி எலியாவுக்கும் நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சுக்கும் நிறைய கம்பாரிசன் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி இந்த எலியா பரலோகத்திற்கு போனார், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அவர் நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சுக்கு அடையாளமாக இருக்கிறார். அதனால் அவர் பரலோகத்துக்கு போனார்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. காரணம் நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சு தான் முதல்ல என்ன செய்ய போகுது, பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க போகுது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட காணப்படுவோம். எங்கே காணப்படுவோம்,
வெளிப்படுத்தல் 7:9 சொன்னது, சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும். ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிற சர்ச்சாக இருக்கிறது. நம்மனா நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச். ஸோ நம்ம தான் அதில் பிரவேசிக்கிறவங்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எலியா எப்படி இதற்குள் பிரவேசித்தார்? எலியாவை குறித்து யாக்கோபின் புஸ்தகம் சொல்லுகிறது, 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5:17-18 குறித்து வாசிங்கள் பார்ப்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலியா அசாதாரணமான மனுஷன் கிடையாது. இந்த பைபிளில் உள்ள இந்த ஹீரோஸை எல்லாம் நீங்கள் சூப்பர் ஹீரோஸாக பார்க்குறீங்க. சூப்பர் ஹீரோஸ் வேறு. சூப்பர் ஹீரோஸ்னால் யாருன்னா சூப்பர்மேன், ஆண்ட்மேன், இப்படிலாம் நிறைய பேர் பசங்க பார்ப்பாங்க. சூப்பர் ஹீரோஸ் அதாவது நேச்சுரலுக்கு அகைன்ஸ்டாக பறப்பாங்க, என்னென்னமோ இருக்கும் அவங்ககிட்ட. எலியா அப்படிப்பட்ட சூப்பர் ஹீரோலாம் கிடையாது. வசனம் தெளிவாக சொல்வது யாக்கோபு 5, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். நான் சாதாரணமான ஒரு மனுஷன். நீங்கள் ஆபிரகாம்லேருந்து எடுத்துக்கோங்க, அத்தனை பேருமே ஒரு சாதாரணமான ஸ்டார்டிங், நம்மளை போல தான். இன்னும் கேட்டால் நம்மளை விட இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைமையில் ஆரம்பித்தவங்களாம் இருக்கிறாங்க. அதில் எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு தேவ திட்டம் இருக்கும். அந்த தேவ திட்டம் முடியும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அசாதாரணமான மனுஷனாய் மாறி இருப்பார்கள். அது நோவாவாக இருக்கட்டும். நோவா கிட்ட உலகத்தையே காப்பாற்றுற ஒரு பிளான் இருக்குது, ஆண்டவர் வச்சுருக்கிறார் அவன் மேலே. ஆனால் ஆரம்பிக்கும் போது நோவாவை பாருங்கள், சாதாரண ஒரு மனுஷன். அதே மாதிரி தான் இவரை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. பாபிலோனில் எங்கேயோ ஒரு இடத்துல சாதாரணமாக இருந்த மனுஷன். ஆனால் அவர் மேலே தான் பரலோகத்திற்கு ஜனங்களை கூட்டிக்கிட்டு போகிற கிறிஸ்துவின் மேல் உள்ள பிரமாணம் இருக்குது. அவர்கிட்ட தான் இருக்குது அந்த திட்டத்தை. அவர் மேலே தான் ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபு எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் யாக்கோபுக்கு கீழே தான் 12 கோத்திரம் வருது. இந்த 12 கோத்திரம் தான் புதிய எருசலேமுடைய 12 மதில் சுவராக இருக்குது. எங்கே எட்டர்னல் அவங்க மேலே எப்படி ஒரு எட்டர்னல் பிளான் இருக்குது பாருங்கள். அப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம மேலேயுமே அப்படி ஒரு எட்டர்னல் பிளான் இருக்கும். ஆனால் நாம் யாருமே அந்த எட்டர்னல் பிளானையே புரிஞ்சிக்க மாட்டோம். நம்ம ஏதோ சாதாரணமாக வந்தோம், முடிச்சுட்டு சாதாரணமாக போகிறோம். அதுக்கு நடுவில் நல்ல ஒரு படித்தோம், சம்பாதிச்சோம், வாழ்ந்தோம், முடித்தோம். இந்த நமக்கு மேலே இருக்கிற இந்த எட்டர்னல் பிளான் என்னங்கிறத லைஃப் முடிகிற வரைக்குமே தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவர் தெரியப்படுத்தினாலும் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம், வலுக்கட்டாயமாக கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறோம். இந்த ஜென்ரேஷனில் நான் சொல்கிறேன், ஒரு 30 வருஷமாக சொல்கிறேன். நம்ம அந்த எட்டர்னல் பிளான்குள்ளேயே வராததுனால எதுக்கு ஆண்டவர் வச்சார்? நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏதோ ஒன்று ஹெவன்லி பிளான். இப்போ அவர் சொல்கிறாரு, நாம் எல்லோரும் ஜீவ கற்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறார் பேதுரு எழுதும்போது. அப்போ நாம் எல்லாம் ஜீவ கற்களாக இருக்கோன்னா ஒவ்வொருத்தரும் இந்த கட்டடத்தில் ஒரு கல்லாக இருக்கிறோம். அப்போ இந்த கல் இங்கே கட்டடமாக மாறணும்னா இதுக்கு முன்னாடி எங்கேயோ அது மண்ணாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை மிதித்து சல்லடை பண்ணி சேதாக மாற்றி அதை ஒரு டிசைன் பண்ணி அதை அப்புறம் சுட்டு அதை அப்புறம் ஒரு விலைக்கரையமாக ஒருத்தர் வாங்கி அது ஒரு வண்டியில் ஏற்றி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி இங்கே இங்கேயும் உடனே அது கட்டடமாக மாறிடுச்சானா இல்லை. இங்கே கொண்டு இந்த கட்டடத்துக்கு அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுருப்பாங்க. அந்த செங்கலை சில நேரத்தில் முழுசாக வைப்பாங்க, சில நேரத்தில் பாதியாக வைப்பாங்க, சில நேரத்தில் கால்வாசி வைப்பாங்க. ஆனால் நாம தான் அந்த பிளான். இந்த செங்கல் இங்கே நிற்கணுங்கிறது கர்த்தருடைய திட்டம். அதே மாதிரி தான் நீங்கள் அத்தனை பேருமே தேவனுடைய சபைக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம அத்தனை பேருமே அப்படி ஒரு திட்டத்தோடு கொண்டு வரப்பட்டவங்க. இதில் என்ன பெரிய இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. பரலோகத்துக்கு தெரியுது, பிசாசுக்கு தெரியுது. மோசே பிறந்த உடனே ஒரு பெரிய கூட்டத்தை கொலை பண்ணுறான், பிசாசுக்கு தெரியுது. ஒருத்தன் பிறந்துட்டான், இவனை வச்சு ஏதோ ஒரு ரட்சிப்பு இருக்குது. இயேசு பிறந்த உடனே ஒரு பெரிய கூட்டம் கொலை செய்யப்படுது, பிசாசுக்கு தெரியுது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மை குறித்த விஷயம் பரலோகத்துக்கும் தெரியுது. ஆனால் நமக்கு மட்டும்தான் அது தெரிய மாட்டேங்குது. என்னை வச்சு கர்த்தர் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு, என்னை கொண்டு மட்டும்தான் அதை செய்ய முடியும், நான் அப்படி பிரத்யேகமாய் படைக்கப்பட்டவன். நமக்கு அது தெரியணும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா? 18 வயசில், 20 வயசில், 25 வயசில் இயேசுவை நான் ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சர்ச்சுக்கெல்லாம் போனேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் இருந்துட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு ஏதோ ஒரு ஊழியம். இல்லை, நம்ம ரிவர்ஸில் பார்க்குறோம். ஆசாரிப்பு கூடாரத்தில் போய் நின்னீங்கன்னா நம்ம வெளியே இருந்து ஆண்டவரை பார்ப்போம். பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். ஆனால் ஆண்டவர் உள்ளேருந்து வெளியே பார்ப்பார். மகா பரிசுத்தலம், பரிசுத்த ஸ்தலம், பலிபீடம், அப்படி தான் பார்ப்பார். அப்போது ஆசாரிப்பு கூடத்தை சொல்லும் பொழுது முதல் பிளான் கர்த்தர் சொன்னது மகா பரிசுத்த ஸ்தலத்தை தான் கட்ட சொல்லி சொன்னார். அவங்ககிட்ட ஆரம்பிக்கும் போது அதாவது அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்தை பற்றின எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுப்பாரு மோசேக்கு. அவருடைய அர்த்தம் என்னென்னா, கர்த்தர் அவர்கிட்டருந்தே கட்டிக்கிட்டு வர்றார்.
அப்போ அதே மாதிரி தான் நம்மளை படைக்கும் போது நம்ம எப்படி பார்க்குறோன்னா 18 வயசில் ரட்சிக்கப்பட்டேன், அதுக்கப்புறம் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், இப்படி யோசிக்கிறோம். ஆனால் பரலோகம் எப்படி யோசிக்குதுன்னா, நான் பிறக்கும் போதே ஒரு தீர்க்கதரிசியாக எரேமியாவை அனுப்பியிருக்கிறேன், அவன் இந்த வயசில் சிதேக்கியாவுக்கு முன்னாடி போய் இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவான், பாபிலோன் அழிவை பற்றி சொல்லுவான், அதற்காக அவன் இந்த தாய் தகப்பன் வயிற்றில் பிறக்கப்பட்டான். ரிவர்ஸில் பார்ப்போம் பரலோகம். உன்னை உருவாக்கும் போதே எப்படி உருவாக்கிட்டாரா? தீர்க்கதரிசியாக உருவாக்கிட்டேன். தாவீது பிறக்கும் போதே ராஜாவாக, சிம்சோன் பிறக்கும் போதே இஸ்ரவேலுக்கு ரட்சகனாக, ஒருத்தரையும் இயேசு பிறக்கும் போதே ரட்சகர் பிறந்திருக்கிறார். பிறக்கும் போதே நம்முடைய ஃபியூச்சர் பிளானை எழுதி தான் கர்த்தர் அமைச்சிருக்கிறார். ஸோ அவர் ரிவர்ஸில் பார்க்குறார். அப்போ நம்ம மேலே இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் பிளான், ஹெவன்லி பிளான், எதற்காக நான் அழைக்கப்பட்டேன், எதற்காக, இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், எதற்காக நான் வந்தேன், ஆண்டவருக்குள்ளேயே வந்தேன், எதுக்கு பிறந்தேன், இப்படி யோசிக்கணும். அப்போ தான் உங்கள் மேலே இருக்கிற ஹெவன்லி பிளான் புரியும். இந்த ஹெவன்லி பிளானை புரிஞ்சுக்காமையே படித்தோம், நல்ல வேலை பார்த்தோம், செட்டில் ஆகிட்டோம், அப்படியே கடைசி வரைக்கும் இப்படியே ஓடிட்டு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு தசமாக காணிக்கையை கொடுத்துட்டு நம்முடைய ஆவிக்குரிய கடமை நிறைவேறிடுச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற ஹெவன்லி பிளான் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் செஞ்சு முடிக்க முடியாது. ஏன்னா நீங்களும் நானும் வரப்போகிற புதிய எருசலேமில் ஒரு பிளானாக இருக்கிறோம், ஒரு அங்கமாக இருக்கிறோம். அப்போ நாம் அதற்காக இப்போ ரெடி ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி ஏவாளை தோட்டத்துக்கு வெளியே வச்சு ரெடி பண்ணி உள்ளே கூப்பிட்டு வந்தாரோ, நம்மளை பூமியில் வச்சு ரெடி பண்ணி பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். அப்போ நான் என்ன பரலோகத்தோட திட்டத்துக்கு இங்கே ரெடி ஆகிறேன்னு நமக்கு தெரியணும்ல. அப்போ நான் முதல்ல பரலோகத்துக்கு போகிறத பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கணும்? ஒரு உத்தரவாதம் இருக்கணும், கன்ஃபர்மேஷன். அப்போ நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் ஆரம்பித்தவங்க எல்லாமே நம்மை போல சாதாரணமாக ஆரம்பித்தவங்க தான். ஆனால் அவருடைய அந்த அச்சீவ்மெண்ட், அவங்களுக்கு வைக்கப்பட்டதான டார்கெட்டை அவங்க அடைஞ்சு முடிஞ்சாங்க. இப்போ எலியாவை குறித்து வாசித்தோம் 2 ராஜாக்கள் 2ல், அவன் சுழல் காற்றில் ஏறி பரலோகத்திற்கு போனான். ஆனால் பைபிள் சொல்லுது நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்து. அப்போ எப்படி ஒரு பாடுள்ள மனுஷன் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பது அரிதுன்னு பைபிள் சொல்லுது. மனுஷனால் கூடாதது தான் இயேசு சொல்கிறார், மனுஷனால் கூடாதது தான். அவ்வளோ கஷ்டமான அந்த நித்திய ஜீவன் பெறத ஒரு சாதாரண பாடுள்ள மனுஷனாக பிறந்து எப்படி எலியாவால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னி, எலியாவுடைய ஜேர்னியை பார்த்தபோது அவன் எப்படி அதை அட்டைன் பண்ணான் அப்படின்ற போது கர்த்தர் அவனை ஒவ்வொரு இடமாக கொண்டு போகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசி. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கிப் போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இதுதான் ஃபர்ஸ்ட் எலியாவுக்கு கர்த்தர் வச்சிருக்கான பிளேஸ். அவர் 2 ராஜாக்கள் 2ல் சுழற்காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு அவர் போய் சேர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடமா கர்த்தர் அவரை ஜேர்னி பண்ணி வைக்கிறார். உதாரணமாக இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் போனோம் அப்படின்னா எடுத்த உடனே இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூரில் போய் அப்படி குதிக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க, முதல்ல இங்கேருந்து நீங்கள் அப்படியே போகணும். ஒன்று இந்த பக்கம் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை போய் கள்ளக்குறிச்சி போய் இப்படி போகணும், இல்லையா இந்த பக்கம் போகணும், போய் சேலம் தருமபுரி இப்படி போகணும். நீங்கள் கோயம்புத்தூருக்கு போகணும்னா அதுக்கு முன்னாடி பல டெஸ்டினேஷன் இருக்குது, சில இடங்கள் இருக்குது, அதை கிராஸ் பண்ணி தான் அங்கே போக முடியும். இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஜேர்னி இருக்குது. அதாவது அவர் சிலுவை எடுத்துக்கிட்டு கல்வாரிக்கு போனார். ஃபஸ்ட்டு எகிப்துக்கு போவார். எகிப்தில் இருந்த இயேசு நாசரத்துக்கு வருவார். பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ. எகிப்துலேருந்து அடுத்து எங்கே வருவார் இயேசு? நாசரத். 30 வயசு வரைக்கும் நாசரத்தில் இருப்பார். நாசரத்துலேருந்து யோர்தானுக்கு வருவார். யோர்தான்லேருந்து கலிலியாவுக்கு போவார். இப்படி இயேசு கிறிஸ்துவோட ஜேர்னி இருக்கும். இந்த ஜேர்னி கடைசியாக போய் கொல்கத்தாவில் முடியும். இதுதான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்த பிளான், அவர்கிட்ட உள்ள ஒரு ஜேர்னி. இதே இப்போ இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க, கானானுக்கு போனோம். எகிப்துலேருந்து கானானுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 42 இடம் இருக்குது. கிராஸ் பண்ணி தான் அங்கே போய் அவங்க ரீச் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டெஸ்டினேஷனை கிராஸ் பண்ணி தான் ஹெவனுக்கு போக முடியும். இப்போ யாக்கோபு இருக்கிறார். யாக்கோபு ஃபஸ்ட்டு போய் பெத்தேலுக்கு போனோம், அப்புறம் எங்கே அந்த சொப்பனம் பார்த்த இடத்துக்கு, அங்கேருந்து சிரியாவுக்கு போனோம், திருப்பி வரணும், சுக்கோத்துக்கு வரணும், இப்படி ஒவ்வொரு இடமா வரணும், வந்தால் தான் போக முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜேர்னி இருக்குது பைபிளில். இந்த ஜேர்னிக்கு பேர் தான் ஊழியம், இந்த ஜேர்னிக்கு பேர் தான் அழைப்பு. இந்த ஜேர்னியை நீங்கள் முடிக்கும் போது தான் எட்டர்னலுக்குள்ளே பிரவேசிப்பீங்க, பரலோகத்துக்கு போவீங்க. அப்போ நம்ம அத்தனை பேருக்கும் இப்படி ஒரு ஜேர்னி இருக்குது. இதில் எலியாவுடைய ஜேர்னியை தான் பார்க்குறோம். ஏன்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா. பரலோகத்துக்கு போயிட்டார் அவர்.
நம்ம பரலோகத்துக்கு போகணும். நம்ம எப்பவுமே யாரை ஃபாலோ பண்ணணும்? சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது எலியாவுடைய ஃபஸ்ட்டு ஜேர்னி ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் அவர் இருந்த இடத்துலேருந்து கர்த்தர் சொல்கிறாரு, கேரித் ஆற்றங்கரையில் போய் என்ன செய்ய? தங்கியிரு. அங்கே உனக்கு என்ன செய்வேன்? காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், கேரித் ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். இது ஒரு ஃபஸ்ட் டெஸ்டினேஷன். முதலாவது கர்த்தர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரும்பொழுது முதல்ல கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அடிப்படை தேவை, பேசிக், நம்ம கேட்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்குறார். அப்போ எலியா வந்து அன்னைக்கு என்ன சாப்பிட்டாருன்னு அங்கே இருக்குது. என்ன சாப்பிட்டாரு? அப்பமும். குதிரைக்கே புல் கிடைக்காத காலம். என்ன காலம்? குதிரைக்கே புல் கிடைக்காத காலம். அந்த காலத்தில் எலிஜா என்ன சாப்பிட்டாரு? அப்பமும் இறைச்சியும். பைபிளை கமெண்ட்ரி எழுதுறவங்க சொல்கிறாங்க, அது வந்து அந்த நேரத்தில் கிங்ஸ் ஃபுட்டுக்கு சமமாக. கிங்ஸ் ஃபுட்டுனா ராஜாவுடைய பந்தி எப்படி இருக்கும்? விருந்து. அதுக்கு ஈக்குவலாக. ஏன்னா ஒரு ஆளுக்கு புல்லே கிடைக்கலன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒருத்தனுக்கு காலையும் மாலையும் 2 வேளையும் நான் வெஜிடேரியனோட சாப்பாடு கிடைக்குதுன்னா, பிரெட்டும் நான்வெஜ்ஜும் கிடைக்குதுன்னா அது எதுக்கு ஈக்குவல்? கிங்ஸ் ஃபுட்டுக்கு ஈக்குவல். அப்படின்னா அந்த சூழ்நிலையில் கர்த்தர் எலியாவை போஷித்த விதம். உங்களை என்னையும் அழைச்சிக்கிட்டு வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஃபஸ்ட்டு நல்ல கிங்ஸ் ஃபுட்டு தான் கொடுத்தாரு. நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு சாட்சி இருக்கும். ஏதாவது ஒரு சாட்சி இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் தொட்டு இருப்பார். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையாக்கி இருப்பார், சுகமாக்கி இருப்பார், நீங்கள் கேட்டதை கொடுத்துருப்பார், ஆசீர்வதிச்சிருப்பார். உங்கள் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு சாட்சி இருக்கும். அதான் பைபிள் சொல்லுது, வனாந்தரத்திலே நயங்காட்டி அவர்களை அழைத்தேன். அதோட அர்த்தம் என்னென்னா, ஆண்டவர் கூப்பிடும்போது நம்மளை அப்படி தான் கூட்டிகிட்டு வந்தார். கேட்டதை கூப்பிட்டு வந்தார். பல நேரங்களில் கர்த்தர் நம்மளே, அதான் ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன். இப்போ இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கும் போது முதல் சோதனை என்னதுன்னு கேளுங்க, கல்லுகளை அப்பமாகி பூசி. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு முதல் சோதனையை மேலேருந்து குதிங்க, மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போய் காட்டுறதுலாம் இல்லை. பேசிக் சாப்பாடு, இதை சாப்பிடுங்க. அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஆனால் பேசிக்காக ஒரு மனுஷனுக்கு சோதனை அப்படி தான் வரும். ஆண்டவர் ஒரு மனுஷனை கூப்பிடும்போது அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கூப்பிடுறாரு. இப்போ எஸ்தரை செலக்ட் பண்ணுறாங்க ராஜாவுக்கு. வசனம் சொல்லுது, அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட கன்னிகைகள் என்ன கேட்டாலும் அவர்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அப்படி தான் ஆண்டவர் நம்மளை வச்சுருக்காரு. ஆனால் அது பேசிக். நம்ம அந்த பேசிக் இடத்த விட்டு தாண்டி போகவே மாற்றோம். இன்னும் காக்காவுடைய ஃபுட்டுக்கிட்டே உட்காந்துருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வேலை, தெரியுமா உங்களுக்கு? நல்லாவும் இருக்கும். நம்ம வேலை என்ன தெரியுமா? ஒன்லி ஜெபம் பண்ணுறது மட்டும். யோகோவா 5:17-18. எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்போ அவனுக்கு வேலையே என்னது? ஜெபம் பண்ணுறது. இப்படி சொல்லும்போது கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. காலையில் காக்கா அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரோம், சாப்பிட்டோம், கேரித்தாற்றங்கரை தண்ணியை குடித்தோம், ஜெபம் பண்ணோம், மத்தியானம் ரெஸ்ட் எடுத்தோம், சாயங்காலம் திருப்பி காக்கா வந்து அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரோம், சாப்பிட்டோம், ஜெபம் பண்ணோம், படுத்தோம், ஏந்திரிச்சோம். நல்லா இருக்கா இல்லையா? எவ்வளோ நல்லா இருக்கு. சாப்பிட்டோம், ஜெபம் பண்ணோம், தூங்கணும், சாப்பிட்டோம், ஜெபம் பண்ணோம், தூங்கணும். எதுக்கு சொல்ல வரேன்? அந்த மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்ற காலம் ஒன்று வரும். கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். என் நாமத்தினாலே எவைகளை கேட்கிறோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாம் வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இதுதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையோட பேசிக். நாம் என்ன நினைப்போம் தெரியுமா? அந்த இடத்துல அப்படியே ஸ்டக்கப் ஆகிடணும், அவ்வளோதான். நல்லா இருக்குது, காக்கா வருது, சாப்பிட்றோம், தூங்குறோம், ஜெபம் பண்ணுறோம், ஸ்பிரிச்சுவலி ஓகே, வேர்ல்ட்லி ஓகே, கிங்ஸ் ஃபுட் வருது, நல்லா இருக்குது, சோத்திரம். சாட்சி வேறு சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்கிறார், ஆகவே நமக்கு வந்து மாதம் மாதம் கை நிறைய சம்பாரம் கொடுத்துருக்கார், சொந்த வீடு இருக்கிறது, மனைவி பிள்ளைகள் இருக்கார்கள், நன்றாக இருக்கிறேன், ஆண்டவர் பாப்பார், செட்டில் ஆகிட்டியோ, ஓஹோ. அப்படியே ஒரு சைக்கிள் ஒன்று வரும். கேரித்தாற்றங்கரையின் தண்ணீர் என்னவாயிடுச்சு? வற்றி போயிட்டு. ஆண்டவர் பார்த்தாரு, பையன் இதுக்கு மேலே எங்கேயும் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான், செட்டில் ஆயிடுவான். இப்போ சொல்கிறாரு, நீ எந்திரிச்சு போ, செகண்ட் டெஸ்டினேஷன். இதுதான் 2வது பிளேஸ். முதல்ல கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிச்சு பேசிக். நீங்கள் வந்தபோது கர்த்தர் அப்படி தான் இருக்கிறார், இந்த மாற்று கருத்தே இல்லை, எல்லாம் தரார். ஆண்டவர் அதை தாண்டி அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார்.